வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ரியல்மி P3 Pro இந்த பர்டிகுலர் 5G மொபைலோடைய ஃபுல் ஸ்பெக்கை பற்றி ஷார்ட்டாக பார்த்துருவோம். சேம் டைம் இது என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா P2 Pro அண்டு P1. ஸோ இந்த மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் நிறையவே பண்ணிட்டு இருக்காங்க, ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் ஷார்ட்டாக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல்மி 14 Pro Plus அப்படிங்கிற 5G மொபைல் 28,000 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரியல்மி P3 Proவை பற்றி பேச போகிறோன்னு சொல்லிட்டு ரியல்மி 14 Pro Plusஸை பற்றி இப்போ டீட்டெயில் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ இந்த ரியல்மி 14 Pro Plus பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா இருக்குது. அந்த 30,000 ரூபா ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கார்டு ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் போக இந்த பர்டிகுலர் மொபைலில் உங்களால் பார்த்தீங்கன்னா 28,000க்கு வாங்க முடியும். 28,000க்கு இந்த மொபைல் வந்து ஓகேவான்னு கேட்டிங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். பட்டு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம்தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது. ஓகே, அப்படி என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே சிப்செட் தான் நமக்கு ரியல்மி P3 Proலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து பெரிஸ்கோப் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. 50MP மெயின் கேமரா, 50MP பெரிஸ்கோப் சென்சார், அதாவது டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று, அண்ட் 8MP அல்ட்ரா வைடு, 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப் கிட்டத்தட்ட சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் யூசர் ரிவ்யூவில் இருக்குது. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.83 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி, 80W சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெக் வைஸ் அப்படியே உங்களுக்கு டிட்டோ HSலாம் ரியல்மி P3 Proலையும் வந்துடும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ரியல்மி 14 Pro Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிஸ்கோப் சென்சாரோட சேர்த்து 28,000 கிடைக்குது அப்படின்னா இவங்க 28,000 லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. யூசர் ரிவ்யூ இதுக்கு நல்லா தரமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி 14 Pro Plus பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 15 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய 256GB வேரியண்ட் வாங்கினீங்கன்னா இதை விட காஸ்ட் அதிகம், 30,000 கிட்ட வருது அப்படின்னும் போது அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லை. அதனால் இந்த பற்றி நம்ம சேனலில் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ணலை அதிகமாக. ஓகே, இப்போ நம்ம ரியல்மி 14 Pro Plusல ஹைலைட்டாக கேமராவை மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 80W சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இதே சேம் சிப்செட் தான் நமக்கு ரியல்மி P3 Proலையும் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த கர்வ்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 சைடு கர்வ்டு டிஸ்பிளே. ஸோ இதே டிஸ்பிளே தான் நமக்கு ரியல்மி P3 Proலையும் நமக்கு இன்க்ளூட் பண்ணுறாங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச்சஸ் கொண்ட ஒரு டிஸ்பிளே. ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி, டிஸ்பிளே அண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதே மொபைல் HSலாம் உங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறாங்க. கேமரா மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ இந்த ரியல்மி P3 Proக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற சேம் சிப்செட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது லான்ச்சிங் ஆன் 18th February அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே நமக்கு 8GB RAM 256GB வேரியண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி கொடுத்தாங்கன்னா அதோடைய ப்ரைஸ் மேபி 28,000 வைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இல்லை இவங்களும் நமக்கு 128GB வேரியண்ட் வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதே 4 சைடு கர்வ்டு டிஸ்பிளே தான் நமக்கு இதுலேயும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டிஸ்பிளேவும் அதே தான், ப்ராசஸரும் அதே தான். அண்டு டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.83 இன்ச்சஸ். இதையும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. சரி, பேட்டரியாவது எதாவது மாற்றுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதே 6000 mAh பேட்டரி. அதில் என்ன கொடுத்துருந்தாங்களோ 14 Pro Plusல HSலாம் அதை அப்படியே இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதே 80W சார்ஜர். ஸோ ஓவராலாக இல்லை, ஒரேடியாக அந்த HSL ஜெராக்ஸ் காப்பி தான் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கேமரா பேட்டர்ன் மட்டும் மேபி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் பேஸ் வேரியண்ட்டே 8GB RAM 256GB வேரியண்ட் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் லான்ச் பண்ணுற காரணத்தினால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 13 சீரியஸ் அண்டு ரியல்மியில் உங்களுக்கு P சீரீஸில் P1, P2 Pro, ஸோ இந்த மாதிரி சீரியஸ். ஸோ ரியல்மியில் உங்களுக்கு 12 சீரியஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஆஃபர்ஸும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ஒர்த்தான டீல் அப்படிங்கிறது எனக்கு தோணலை. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு புதிய மொபைல் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் டீல். இருந்தாலும் ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் டீலாக தோணுச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. பட் புதிய மொபைலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் ஆஃபரில் மொபைல் வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா, கொஞ்சம் பழைய மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த வேலண்டைன்ஸ் டே ஆஃபர்னு சொல்லிட்டு இந்த ஒரு 1 வீக்காகவே போட்டுட்ருக்காங்க.
ஸோ அப் டு வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock அண்ட் 8 o'clock இல்லை 10 o'clock இல்லை அப் டு 12 o'clock 12 AM அப்படின்னு போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் டெய்லியுமே கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பிராண்டில் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு மாடல்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து பெருசாக ஆஃபர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு சில அளவுக்கு மட்டும்தான் ஆஃபர்னு சொல்லி கம்மி பண்ணுறாங்க. ஆல்ரெடி கொடுத்த ஆஃபர் தான் கொடுக்குறாங்க, சிறப்பான ஆஃபர்கள் எதுவும் அதிகமாக நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ இருந்தாலும் அந்த ஆஃபர் வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதாவது கண்டினியூஸாக போட்டுட்டு வரோம். அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விவோவில் ஒரு மொபைல் T3 அப்படிங்கிறது 16,000 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 16,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15,500க்கே கிடச்சிருக்கலாம். பட் 16,000க்கு இந்த மொபைல் வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இதை விட பெட்டரான சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சிப்செட் வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அப்படிங்கிற சிப்செட் தான். இது வந்து பழைய சிப்செட் இல்லை, ரொம்ப பழைய சிப்செட்டு. ஸோ புதிய சிப்செட்டில் வர்றது நீங்கள் ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000 19,000 இருக்கும். அதில் உங்களுக்கு கார்டு ஆஃபர் அண்ட் எக்ஸ்ட்ரா ஆஃபர் எல்லாம் போக உங்களுக்கு 16,000க்கு மொபைல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லா பிராண்ட்லேயுமே போடுறாங்க. அது வந்து ஆல்ரெடி கொடுத்த ஆஃபரை விட ஒரு 1000 ரூபா அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்னு தோணுச்சுன்னா அந்த மொபைல் நீங்கள் டக்குன்னு புக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா புதிய மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ புதிய மொபைல் அப்படின்னும் போது எப்படி பார்த்தாலும் நமக்கு 20,000 to 25,000ல் பெஸ்ட் டீல்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ரியல்மியில் P2 ப்ரோவோடைய 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 20,000 போட்டிருக்காங்க. அதில் ஒரு 1000 ரூபா கார்டு ஆஃபர் இல்லை எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 19,000 கிடைக்கும். அதே 19,000க்கு உங்களுக்கு 128GB வேரியண்ட்டும் கிடைக்கும். ஆக்சுவலாக 20,000 தான் ப்ரைஸ் போடுறாங்க. ஸோ இது எந்த கணக்கில் தான் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ பழைய மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் தள்ளி வருது தான் பார்ப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய மொபைல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ 512GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 23,000 ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரியல்மி P1 அப்படிங்கிறது ரொம்பவே பழைய மொபைல் தான். அது பார்த்தீங்கன்னா 14,000 ப்ரைஸ் இருக்குது. அது 13,000 கிடைக்கும். அண்டு 6/128 14 இருக்குது. அண்ட் 8/128 15,000 இருக்குது. அதுவே வந்து நமக்கு 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000 இருக்குது. ஸோ இந்த ஆஃபரும் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பட் அதை விட பெஸ்ட் டீல் புதிய மொபைல்ஸும் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணிங்க. இது வந்து உங்களுக்கு கம்மியான விலையில் மொபைல் வாங்குறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். அமேசானில் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 70 டர்போ அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 14,000க்கு இப்போ ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பெஸ்ட் கேமிங் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராசஸர் கொஞ்சம் லேட்டஸ்டான ஒரு சிப்செட்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படிங்கிற சிப்செட்டு. ஸோ இதே ப்ராசஸர் போட்டே உங்களுக்கு ரியல்மி அண்டு ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 20,000 28,000 வரைக்கும் கூட மொபைல் சேல் பண்ணுறாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போது இது 15,000 14,000 உங்களுக்கு பெஸ்ட் டீல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6/128 17,000, 8/128 18,000. அது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா கூப்பன் ஆஃபர் ஒரு 3,000 கொடுக்குறாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு 14,000க்கு 6/128 அண்டு 15,000க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8/128 கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர், பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதை விட பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி P1 விட இது வந்து பெஸ்ட் டீல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி ரியல்மி GT60 பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியன்ட் உங்களுக்கு 26,000 கிடைக்கும். அண்டு ஒன் ப்ளஸில் நாடு CE4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000க்கே கிடைக்கும். ஒன் ப்ளஸில் நாடு 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 25,000 இல்லை 26,000 அந்த செக்மெண்ட்டில் கிடைக்கும். பட் அதில் கோடு பிரச்சனையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இப்போ நம்ம பார்த்த ஆஃபர் மொபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் இருக்கும். பட் இந்த ரியல்மி P3 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட் கர்வ்டு டிஸ்பிளே, 4 பக்கமும் கர்வான ஒரு டிஸ்பிளே, லேட்டஸ்ட் Android 15 ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல், அண்ட் Snapdragon 7 Gen 3க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய Snapdragon 7S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் கொண்ட ஒரு மொபைல். ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து பெஸ்ட் டீலாக இருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 18th அன்னைக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ரைஸ் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், புதிய மொபைலாக செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ 10R அப்படிங்கிற மொபைல் நமக்கு 11th March அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலும் பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000க்கு லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 23,000 24,000 இந்த செக்மெண்ட்டில் தான் சைனாவில் லான்ச் பண்ணாங்க. அது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. அந்த மொபைலில் இப்போ பட்டி டிங்கரிங் பார்த்து இப்போ நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 15 கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் அண்டர் 30,000 நமக்கு இது ஒரு பெஸ்ட் டீலாக தான் இருக்கும். இருந்தாலும் பழைய ப்ராசஸர் 1 இயர் ஓல்டு ப்ராசஸர், பட் புதிய ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சாங்க அப்படின்னா இது உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமர்ஸுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் டீலாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ரியல்மி GT 60 வாங்குறீங்கன்னா அடுத்த வெர்ஷன் ஒன்று வரப்போகுது. ஆல்ரெடி ரியல்மி GT 7 Pro பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ப்ராசஸரில் கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே ஒரு மொபைல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 30,000 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கேமிங் டிவைஸாக இருக்கும். பேரும் பார்த்தீங்கன்னா ரியல்மி GT Neo 7 அப்படிங்கிற பேரில் மேபி இந்தியாவில் லான்ச் பண்ணலாம். அது பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் எண்டுக்குள்ளார எப்படி பார்த்தாலும் லான்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் புதிய மொபைலுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ புதிய மொபைலாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.